உங்கள் வீட்டில் 5 முட்டை இருந்தால் இந்த ரெசிபியை உடனே செஞ்சு அசத்திடலாம் வாங்க. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டுங்க. அப்படி ஒரு டேஸ்டான பெப்பர் எக் கிரேவி தான் செய்ய போகிறோம். இது சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு பக்கமான சைட் டிஷ்னு சொல்லலாம். ஸோ வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் தான் செஞ்சுருக்கோம். ஸோ இந்த பெப்பர் எக் கிரேவியை சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்டா வேறு லெவல் டேஸ்ட்டுங்க. அது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லாமல் சாப்பிடும் போது அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ இதுக்கு நம்ம முட்டை எடுத்துக்கோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு 5 எக் வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். அவிச்சு எடுத்ததுக்கப்புறம் ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் குக்கிங் ஆயில் சேர்த்துக்கோங்க. கடலெண்ணெய் நல்லெண்ணெய் எதுவாக இருந்தாலும் ஓகே. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த முட்டையோட கொஞ்சோண்டு லைட்டாக சால்ட்டு போட்டுட்டு பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. மிளகு பொடியை போட்டுட்டு முட்டையை 2 கட் பண்ணி ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் தாங்க நம்ம வந்து பெப்பர் எக் கிரேவி செய்யணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான்வெஜ்லேயே ஒரு செம்ம சிம்பிளான ஒரு ரெசிபின்னு சொல்லலாம். அதே டைம் வந்து சாப்பாடு திரும்புறதுக்குள்ளே காணா போயிடும். இந்த எக் கிரேவிக்கு அடிக்டாக ஆகிடுவாங்க. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம வந்து முட்டை எல்லாத்தையுமே வந்து பெப்பர்லையும் மஞ்சத்தூள்லையும் போட்டு இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதே கடாயில் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க. சோம்பு வெடிச்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் மட்டுமே சேருங்க. வெங்காயம் வந்து ஒரு 10 வெங்காயம் சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் பொடிசாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கிரேவி வந்து நல்லா திக்னஸாக இருக்கும். ஒரு வெங்காயத்தை பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கூட பச்சை வாசனை இல்லாமல் அந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறம் இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கி கலர் சேஞ்ச் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம காரசாரமாக இருக்கணும், அதே டைம் காரமே இல்லாமல் இருக்கணும்னா எப்படி செய்யணும், இதில் சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்கள் இதுக்கு தான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும், அதே டைம் காரமே இருக்காது. இல்லை வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக கரம் மசாலா இல்லாட்டி கறி மசாலா தூள்னே ஷாப்பிங்கில் விற்கும். அதை நீங்கள் வாங்கி போட்டுருங்க. எல்லா சூப்பர் மார்க்கெட்லையும் கிடைக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெயினாக நம்ம சேர்க்கக்கூடியது மிளகு ஜீரக பொடி தாங்க. ஒரு 2 ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இதுதான் வந்து இந்த முட்டை, அதாவது இந்த முட்டை ஃப்ரைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து நல்ல ஃப்ரை மாதிரியும் இருக்கும், அதே டைம் தொக்கு மாதிரியும் இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கிடலாம். இல்லை வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாய் தூள் நான் சேர்த்துக்கிறேன், நல்ல கிரேவி திக்னஸாக இருக்கிறதுக்கு. ஸோ இப்போ சால்ட் வந்து தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. ஸோ எல்லாம் ஓவரால் நல்லா வதங்கட்டும். ஸோ இது பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. வதங்கினதுக்கப்புறம் இதில் வந்து நம்ம தக்காளி பழம் வந்து புளிப்பு சுவைக்காக சேர்த்துக்கலாம். ஒரு 2 பழத்தை பொடிசாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. நீங்கள் வந்து அரைச்சி கூட பேஸ்ட்டாக கூட சேர்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து கிரேவி வந்து திக்னஸாக டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல ஒரு புளிப்பு சுவையோட இப்போ நல்லா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வரட்டும். கொதி வந்ததுக்கப்புறமே வந்து நம்ம எக்கு ஆல்ரெடி பொரிச்சு வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது மாதிரி பொரிச்சதை வந்து அதுக்கப்புறம் ஒன்றா இதோட ஆட் பண்ணிங்கன்னா வா ஃபேண்டாஸ்டிக்கான முட்டை கிரேவி, அதுவும் பெப்பர் முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது சப்பாத்தி பரோட்டா எல்லாத்துக்குமே ஒரு பக்கமான காம்பினேஷன். மெயினாக வந்து சுடு சாதத்துக்கு சாப்பிடலாம். சாம்பார் சாதத்துக்கு சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுங்க. உங்கள் குழந்தைங்களுக்கு எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் முட்டையில் இந்த மாதிரி வித்தியாசமான ரெசிபி வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளோட முட்டை கிரேவி, அதாவது பெப்பர் முட்டை கிரேவி செம மாசாக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறந்துடாமல் லைக் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் வேணும்னா நம்ம பேஜை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிங்க. இப்போ பாருங்கள் நம்ம முட்டை கிரேவி எடுத்து சுடு சாதத்தில் போட்டு சாப்பிடுவோமா. இப்போ சாதம் வந்து நல்லா சுட இருக்குது. இதில் வந்து நான் வந்து இன்றைக்கி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் முட்டை கிரேவியை தான் வச்சுருக்கேன். 2 பீஸ் வச்சிங்கனாவே போதும். 1 பிளேட் சாதமும் உடனடியாக காலியாகும். ஸோ நீங்கள் எப்போவும் ஒரே மாதிரி முட்டை கிரேவி செய்யக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த பயனுள்ள வீடியோவை சேவ் பண்ணிட்டு நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.